நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிற பகுதி நவம்பர் மாதம் 14 மற்றும் 15ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் மொத்த தொகுப்பு. ஆரம்பிக்கலாமா? 2 தேதி நம்ம சேர்த்து பார்த்துருக்கோம், நவம்பர் 14 மற்றும் 15. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை இயக்குநர்களின் பதவி காலத்தை நீட்டிக்க அவசர சட்டம். சரியா? ரீசனை பார்த்தீங்கன்னா ஒரு அவசர சட்டம் வந்து குடியரசுத் தலைவர் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. எதனோட தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை. ஓகேவா? இடின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க, அமலாக்கத்துறையை. ஓகேவா? பாருங்க, சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை இயக்குநர்களின் பதவிக்காலம் தற்போது 2 ஆண்டுகளாக உள்ளது. அதை 5 ஆண்டுகள் வரை நீட்டிப்பதற்கான தனித்தனி அவசர சட்டங்களை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பிறப்பித்துள்ளார். சரியா? அப்போ பார்த்தீங்கன்னா சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை அந்த 2 துறைகளுடைய இயக்குநர்களின் தற்போதைய பதவி காலம் 2 ஆண்டுகள் மட்டுமே. சரியா? அதை 5 ஆண்டுகளாக வந்து நீட்டிப்பதற்கான அவசர சட்டத்தினை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் பிறப்பித்துள்ளார். ஃபுல் டீட்டெயிலாக என்னன்னு சொல்லி பாருங்க. சரியா? சிபிஐ இயக்குநரின் பதவி காலத்தை நீட்டிப்பதற்காக டெல்லி சிறப்பு போலீஸ் திருத்த அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சரியா? டெல்லி சிறப்பு போலீஸ் திருத்த அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எதற்காக? சிபிஐயோட இயக்குநரின் பதவி காலத்தை 5 ஆண்டுகளாக நீட்டிப்பதற்காக. சரியா? அதில் பொதுநலன் கருதி சிபிஐ இயக்குநரின் பதவி காலத்தை ஒவ்வொரு முறையும் ஓராண்டிற்கு நீட்டிக்கலாம். சரியா? அதே வேளையில் ஒட்டுமொத்தமாக 5 ஆண்டுகளுக்கு மேல் பதவி காலத்தை நீட்டிக்க முடியாது. சரியா? 2 ஆண்டுகளிலிருந்து 5 ஆண்டுகளாக பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. பொதுநலன் கருதி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் ஒரு ஆண்டு வந்து பதவி காலத்தை வந்து நீட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஏற்கனவே இருந்த 2 + ஒவ்வொரு வருஷமும் ஒரு 3 முறை வேணால் நீட்டிக்கலாம். மொத்தமாக சேர்த்து எத்தனை ஆண்டுகளை வந்து தாண்டக்கூடாது? 5 ஆண்டுகளுக்கு மேல் அந்த பதவி காலத்தை நீட்டிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரியா? சரி, அது வந்து சிபிஐ. அடுத்து பாருங்க, அமலாக்கத்துறை இயக்குநரின் பதவி காலத்தை 5 ஆண்டுகள் வரை நீட்டிப்பதற்காக மத்திய கண்காணிப்பு ஆணையம் திருத்த அவசர சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. அது வந்து டெல்லி, இது வந்து மத்திய கண்காணிப்பு ஆணையத்தின் திருத்த அவசர சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. சரியா? நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறாத சூழலில் அரசமைப்பு சட்டத்தின் 123வது பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் அவசர சட்டத்தினை பிறப்பித்துள்ளார். சரியா? மறந்துடாதீங்க மக்களே, கவனமாக இருந்துக்கோங்க. எத்தனையாவது? 123வது பிரிவின் கீழ். 123 பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வந்து ஒரு நடைபெறாத சூழ்நிலை இருந்தால் கூட ஒரு அவசர அந்த குடியரசுத் தலைவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எதன்படி 123வது பிரிவின்படி பார்த்தீங்கன்னா இந்த சிறப்பு அவசர சட்டத்தை வந்து பிறப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த அவசர சட்டங்கள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மறந்துடாதீங்க, 2லிருந்து 5 ஆண்டுகளாக அந்த பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறையும் ஒரு ஆண்டு வேணால் நீட்டிப்பிக்கலாம். மொத்தமாக சேர்த்து எத்தனை வருஷத்துக்குள்ள இருக்கணும்? அது 5 ஆண்டுகளுக்குள்ளாக இருக்க வேண்டும். பாருங்க, அவசர சட்டத்தை வந்து பிரசிடென்ட் வந்து கொண்டு வந்தாலும் பிறப்பித்திருந்தாலும், ஆனால் அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கிய 6 வார காலத்திற்குள் பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டத்திற்கு நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை பெற வேண்டியது கட்டாயமாகும். சரியா? பிரசிடென்ட் வந்து பிறப்பித்திருந்தாலும் அந்த அவசர சட்டத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் ஒப்புதல் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்போ வந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறுமோ அந்த கூட்டத்தொடர் தொடங்கிய 6 வார காலத்திற்குள்ளாக. மறந்துடாதீங்க. சரியா? தற்போது சிபிஐயின் இயக்குநராக இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபோத் குமார் ஜெய்ஸ்வால். ஷார்ட்டாக வந்து எஸ்கே ஜெய்ஸ்வால் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, ஒரு விளையாட்டு செய்தி. T20 உலகக்கோப்பை ஆஸ்திரேலியா உலக சாம்பியன். ஓகேவா? நடைபெற்ற இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், துபாய். ஒரிஜினல் அந்த போட்டி யார் நடத்தினாங்க? எங்கு நடைபெற்றது? ஞாபகம் இருக்கா? 2021ஆம் ஆண்டிற்கான உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி எங்கு நடைபெற இருந்தது? இந்தியாவில் நடைபெற இருந்தது. சரியா? துபாய், UAE, துபாய் போன்ற நாடுகளை நடத்துவதற்கு கொரோனா காரணமாக அந்த இடத்தை வந்து ஷிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? பாருங்க, துபாயில் நடைபெற்ற 2021ஆம் ஆண்டிற்கான 7வது T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் நியூசிலாந்தை வீழ்த்தி ஆஸ்திரேலிய அணி முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. சரியா? இந்த 2 அணிகளுமே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய 2 அணிகளுமே 2020 உலகக்கோப்பைக்கு முதன் முறையாக தகுதி பெற்றிருந்தாங்க. இதில் நியூசிலாந்தை வீழ்த்தி ஆஸ்திரேலிய அணி முதன் முறையாக T20 உலக சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. இந்த போட்டியின் நாயனாக இறுதிப் போட்டியில் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கினது ஆஸ்திரேலியாவின் மிச்சேல் மார்ஷ். மேன் ஆஃப் தி சீரிஸ் தொடர் நாயகன் விருதை வென்றவர் ஆஸ்திரேலியாவின் டேவிட் வார்னர். மறந்துடாதீங்க. ஓகேவா? முதன் முறையாக உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டி நடைபெற்ற ஆண்டு
2007 அதில் சாம்பியன் பட்டத்தை வென்றது இந்திய அணி. அதுக்கப்புறம் இந்தியா வந்து எந்த ஒரு கப்பை வந்து இந்தியா வின் பண்ணல 2020. ஓகேவா. அடுத்து பாருங்க விவிஎஸ் லக்ஷ்மணன். ஓகேவா. பயங்கரமா ராகுல் டிராவிட், விவிஎஸ் லக்ஷ்மண் அப்படின்னாலே டெஸ்ட் மேட்ச்ல பயங்கர புகழ்பெற்ற இந்திய கிரிக்கெட் வீரர்கள். ரீசெண்டா விவிஎஸ் லக்ஷ்மண் நியூஸ்ல வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பாருங்க. பெங்களூருவில் உள்ள தேசிய கிரிக்கெட் அகாடமியின் தலைவராக முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் விவிஎஸ் லக்ஷ்மணன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சரியா. பெங்களூர்ல இருக்கிறது என்னது? தேசிய கிரிக்கெட் அகாடமி. அந்த அகாடமியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் விவிஎஸ் லக்ஷ்மண். சரியா. ராகுல் டிராவிட் வந்து இந்திய ஆடவர் அணியின் மூத்த பயிற்சியாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் ராகுல் டிராவிட். விவிஎஸ் லக்ஷ்மணன் தேசிய கிரிக்கெட் அகாடமியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அடுத்து பாருங்க ஒரு செய்தியில் வந்த நபர் ஒருத்தவங்க பாருங்க விமல் பட்டேல் சர்வதேச சட்ட ஆணையத்தின் உறுப்பினராக இந்தியாவின் விமல் பட்டேல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக ஐநா பொது சபையில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் கலந்து கொண்ட 192 உறுப்பு நாடுகளில் 163 நாடுகள் விமல் பட்டேலுக்கு ஆதரவாக வாக்களித்தன. சரியா. 192 பிளஸ் 1 இந்தியா. ஓகேவா. இந்தியா வந்து வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள முடியாது இல்லையா. 192 உறுப்பு நாடுகளில் 163 நாடுகளோட ஆதரவு வந்து யாருக்கு கிடைச்சிருக்கு? விமல் பட்டேலுக்கு. சரியா. அதன் மூலமாக அவர் சர்வதேச சட்ட ஆணையத்தின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். விமல் பட்டேல் குஜராத்தை சேர்ந்தவர் ஆவார். சரியா. குஜராத்தை சேர்ந்தவர். இவர் தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியத்தின் உறுப்பினராகவும் தற்போது இருந்து வருகிறார். ஓகேவா. இவருடைய பதவி காலம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள். சர்வதேச சட்ட ஆணையத்தில் விமல் பட்டேலின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். அடுத்து பாதுகாப்புத்துறை சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி பாருங்க. S-400 ஏவுகணை. சரியா. தரையிலிருந்து வானில் உள்ள இலக்கினை தாக்கி அளிக்கும் திறன் கொண்ட S-400 ஏவுகணை தொகுப்புகளை இந்தியாவிற்கு ரஷ்யா வழங்க உள்ளது. சரியா. ஏற்கனவே 2018 S-400 அப்படிங்கிற அந்த ஏவுகணை தொகுப்பினை வாங்குவதற்கு ரஷ்யாவிடம் இந்தியா ஒப்பந்தம் மேற்கொண்டது. அதை வழங்குவதற்கான ஆயத்த பணிகளை தற்போது ரஷ்யா தொடங்கியுள்ளதாக அறிவித்துள்ளது. அப்போ S-400 எங்கிருந்து வாங்கியிருக்கோம்? ரஷ்யாவிடம் இருந்து. ஓகேவா. மறந்துடாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஒரு மோசமான ஒரு சம்பவம் பாருங்க. ராணுவ கர்னல் விப்ளப் திரிபாதி ரீசெண்டாக நியூஸ்ல வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மணிப்பூர் மாநிலம் சுராச்சந்த்பூர் மாவட்டத்தில் உள்ள சேகான் கிராமத்தில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் அஸ்ஸாம் ரைபிள்ஸ் படைப்பிரிவின் தலைவரான விப்ளப் திரிபாதி உள்பட 7 பேர் கொல்லப்பட்டனர். சரி. ஒரு மோசமான சம்பவம் பார்த்தீங்கன்னா விப்ளப் திரிபாதி, அவருடைய மனைவி, மகன், அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 4 பேர். சரியா. மொத்தம் 7 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. எங்க? மணிப்பூர் மாநிலத்தில். சரியா. விப்ளப் திரிபாதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் ரைபிள்ஸ் படைப்பிரிவின் தலைவர் ராணுவ கர்னல் விப்ளப் திரிபாதி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்டி, திருப்புகழ் கமிட்டி. சரியா. கமிட்டியோட பேரு திருப்புகழ் கமிட்டி. அந்த நபரின் பெயர் வந்து திருப்புகழ். யார் அப்படின்னு சொல்லி பாருங்க. சென்னையில் வெள்ள தடுப்புக்கான அறிவுரை குழு தலைவராக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திருப்புகழ் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது. சரியா. பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து வெள்ள தடுப்பு வந்து எப்படிலாம் நம்ம பணிகளை வந்து எப்படிலாம் மேற்கொள்ளலாம் அது தொடர்பாக அறிவுரை வழங்குவதற்காக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திருப்புகழ் தலைமையில் ஒரு கமிட்டி போடப்பட்டுள்ளது. சரியா. அப்போ திருப்புகழ் தலைமையிலான குழு எதனுடன் தொடர்புடையது? சென்னையில் பெருவெள்ளத்தினை தடுப்பதற்கான அறிவுரையை வழங்கும் ஒரு குழு தான் திருப்புகழ் குழு. அது அடுத்து புதுடெல்லி நியூஸ்ல வந்திருக்கு. ஏன்னு சொல்லி பாருங்க. செய்தியில் இடம்பெற்ற இடங்கள்ல புதுடெல்லி தலைநகர் டெல்லியில் உள்ள பிரகதி மைதானத்தில் 40வது சர்வதேச வர்த்தக கண்காட்சி நடைபெற்றது. இக்கண்காட்சியினை மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சரான பியூஷ் கோயல் தொடங்கி வைத்தார். அப்போ ரீசெண்டா டெல்லியில 40வது சர்வதேச கண்காட்சி நடைபெற்றது. அதை தொடங்கி வைத்தவர் பியூஷ் கோயல் வந்து மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர். நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க. 29வது தென்மண்டல முதல்வர்கள் கூட்டம் ஆந்திர மாநிலம் திருப்பதியில் உள்ள தாஜ் ஹோட்டலில் 29வது தென்மண்டல குழு, அதாவது முதல்வர்களின் குழு கூட்டம் நடைபெற்றது. இது யாருடைய தலைமையில் இந்த தென்மண்டல முதல்வர்களின் கூட்டம் வந்து நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித்ஷா, உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய தலைமையில தான் 29வது தென்மண்டல முதல்வர்களின் கூட்டம் நடைபெற்றது. ஓகேவா. மேலும் இதனுடைய 30வது தென்மண்டல முதல்வர்கள் கூட்டமானது எங்கு அடுத்து நடைபெற உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா. ஆனால் எந்த டேட்டு எந்த வருஷம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணல. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா முதல்வர்களும் சரியா தென்னிந்தியாவை சேர்ந்த முதல்வர்கள் வந்து இந்த மாநாட்டில் கலந்து கொள்வார்கள். அடுத்து பாருங்க.
முதல்வரின் முகவரி புதிய துறை தொடக்கம். சரியா, முதல்வரின் முகவரி அப்படிங்கிற பேர்ல ஒரு புதிய துறையை வந்து தமிழக அரசு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழக அரசு சார்பில் முதல்வரின் முகவரி என்ற புதிய துறை தொடங்கப்பட்டுள்ளது. இந்த துறைக்கு கீழே எதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்வரின் தனிப்பிரிவு, முதல்வரின் உதவி மையம், ஒருங்கிணைக்கப்பட்ட குறைதீர்ப்பு மேலாண்மை அமைப்பு மற்றும் உங்கள் தொகுதியில் முதல்வர் ஆகிய அலுவலகங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு முதல்வரின் முகவரி என்ற புதிய துறை உருவாக்கப்பட்டுள்ளது. சரி, இதற்கான அதிகாரிகள் வந்து மறுபடியும் சீக்கிரமா நியமனம் பண்ணுவாங்க. இந்த முதல்வரின் முகவரி அப்படிங்கிற புதிய துறை எதையெல்லாம் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்வரின் தனிப்பிரிவு, முதல்வரின் உதவி மையம், ஒருங்கிணைக்கப்பட்ட குறைதீர்ப்பு மேலாண்மை அமைப்பு, முக்கியமா உங்கள் தொகுதியில் முதல்வர். இது புதுசா மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழகத்தின் புதிய முதல்வராக பதவியேற்ற பின்பு உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு திட்டம், உங்கள் தொகுதியில் முதல்வர். சரியா, அது வந்து எந்த துறைக்கு கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கலாம், கவனம் வந்துக்கோங்க. முதல்வரின் முகவரி. அடுத்து பார்த்தீங்கன்னா திரிபுரா வந்து ரீசெண்டாக நியூஸ்ல வந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரும் 2022 ஆண்டிற்குள் அனைவருக்கும் வீடு வழங்கும் இலக்குடன் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமீண் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அப்போ பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமீண் திட்டம் அப்படிங்கிறது என்னது? அனைவருக்கும் வரும் 2022 ஆண்டிற்குள் என்னது? வீடு வழங்கும் ஒரு திட்டம் தான் இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமீண் திட்டம். சரியா, இந்த திட்டத்தின்படி 1.47 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகள் அவங்களுடைய வங்கி கணக்கில் முதல் தவணையாக ரூபாய் 700 கோடி வழங்கும் திட்டத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். எங்க? திரிபுரா மாநிலத்தில். எந்த திட்டத்தின் கீழ்? பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமீண் திட்டம் என்று அழைக்கப்படும் அனைவருக்கும் வீடு வழங்கும் அந்த திட்டத்தின்படி. அந்த திட்டத்தின் இலக்கு 2022 ஆண்டிற்குள் அனைவருக்கும் வீடு வழங்கணும் அப்படிங்கிறதா இந்த திட்டத்தின் இலக்கு ஆகும். சரியா, தற்போது திரிபுராவின் முதல்வராக இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ளப் தேவ். சரியா, பிப்ளப் தேவ் ஆவார். அடுத்து உத்தரப்பிரதேசம் செய்திகளை வந்திருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி பாருங்க. உத்தரப்பிரதேசத்தில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக வழங்கும் நோக்கில், சரியா, மாணவர்களின் பெற்றோரின் வங்கி கணக்கில் ரூபாய் 1100 வழங்கப்பட்டுள்ளது. ஓகேவா, அதை பார்த்தீங்கன்னா இந்த சீருடை, பள்ளி சீருடைங்கிற வார்த்தை விடுபட்டிருக்குது. வெரி சாரி, எழுதிக்கோங்க. உத்தரப்பிரதேசத்தில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக அரசு இந்த சீருடை, பள்ளி சீருடை வழங்கும் நோக்கில், அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து பள்ளி சீருடைகள் வந்து யூனிஃபார்ம், ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து தரம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை ஒன்று வந்துட்டு இருந்தது உத்தரப்பிரதேசத்தில். அதனால உத்தரப்பிரதேச அரசு என்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1100 ரூபாய் தரணும் ஒரு மாணவர்களுக்கும். அந்த 1100 ரூபாய் வச்சு நீங்கள் வந்து தரமான ஒரு நல்ல ஒரு சீருடை வந்து நீங்களே வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி யார் கணக்கில் கொடுத்துருக்காங்க? அந்த மாணவர்களின் பெற்றோரின் வங்கி கணக்கில் ரூபாய் 1100 வழங்கப்பட்டுள்ளது. எந்த மாநிலத்தில்? உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்தின் முதல்வர் யோகி ஆதித்யநாத். அடுத்து பாருங்க, ராஜராஜ சோழனின் 1036வது சதய விழா. சரியா, பார்த்தீங்கன்னா ஒரு புகழ்பெற்ற மன்னர் ராஜராஜ சோழன். ஓகேவா, மாமன்னன் ராஜராஜ சோழனின் 1036வது சதய விழா தஞ்சை பெரிய கோவிலில் நடைபெற்றது. அதில் நிறைய நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து நடைபெற்றது. ஓகேவா, எத்தனையாவது? 1036வது சதய விழா நடைபெற்ற இடம் தஞ்சை பெரிய கோவில். அடுத்து பாருங்க, முதல் தனியார் ராணுவ தளவாட உற்பத்தி வசதி. சரியா, முதலாவது தனியார் ராணுவ தளவாட உற்பத்தி வசதி எங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னோ. சரியா, உத்தரப்பிரதேசத்தில் லக்னோவில் ராணுவ தளவாட தொழிற்பாதையில் முதல் தனியார் ராணுவ தளவாட உற்பத்தி வசதியை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடங்கி வைத்தார். சரியா, எங்க? லக்னோவில். அங்கதான் பார்த்தீங்கன்னா முதலாவது தனியார் ராணுவ தளவாட உற்பத்தி வசதி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள். சரியா, இது வந்து யார் வந்து இந்த பணிகளை மேற்கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிசி இண்டஸ்ட்ரியின் துணை நிறுவனமான ஏல்ட்ராய் டெக்னாலஜிஸ் தனது உற்பத்தி பணியினை இங்கு தொடங்க உள்ளது. இந்த நிறுவனம் ஏல்ட்ராய் டெக்னாலஜிஸ். அது யாருடைய துணை நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிசி என்ற அந்த பிடிசி இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் துணை நிறுவனம் இந்த ஏல்ட்ராய் டெக்னாலஜிஸ். ஓகேவா, அது மட்டும் இல்லை, பிடிசி இண்டஸ்ட்ரீஸின் ஒருங்கிணைந்த உலோக உற்பத்தி அமைக்கும் வசதிக்கும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். உலோக உற்பத்தி அமைக்கும் ஒரு வசதி, ஒரு ஆலைக்கும் வந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டியிருக்கிறாங்க. எங்க? லக்னோவில். சரியா, இந்த பணிகளை மேற்கொள்ளும் நிறுவனம் பிடிசி இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம். அடுத்து பாருங்க, ஒரு மொபைல் செயலி
டெலி லா, சரியா, டெலி லா, ஓகேவா. டெலிகிராம் சொல்லுவாங்க நம்ம தொலைவில் இருந்தே லானா சட்டம், சரியா, சட்டம் தொடர்பான அந்த எல்லா விஷயங்களும் வந்து பேசிட்டு அது தொடர்பான அந்த பிரச்சனைகளை வந்து ஈஸியாக கொண்டு போகிற மாதிரி ஒரு மொபைல் செயலி வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதன் பெயர் தான் டெலி லா, ஓகேவா. எண்மை இந்தியா என்ற திட்டத்தின் கீழ் 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட எண்மை இந்தியா, அதாவது டிஜிட்டல் இந்தியா என்ற திட்டத்தின் கீழ் டெலி லா என்ற செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. இச்செயலியை டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய சட்ட மற்றும் நீதித்துறை அமைச்சரான கிரண் ரிஜிஜு, சரி அந்த பேர் எழுத மறந்துட்டேன், வெரி சாரி, கிரண் ரிஜிஜு அறிமுகப்படுத்தினார். சரியா, கிரண் ரிஜிஜு அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய சட்ட மற்றும் நீதித்துறை அமைச்சர். அவர் தான் டெல்லியில் இந்த டெலி லா என்ற செயலியை அறிமுகப்படுத்தினார். சரி, அது எந்த திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ளது? டிஜிட்டல் இந்தியா என்ற திட்டம் அல்லது எண்மை இந்தியா திட்டம். அடுத்து பாருங்க, அந்த செயலுடைய முக்கியமான பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வழக்கு விசாரணைக்கு முந்தைய செயல்முறையை வலுப்படுத்துவதற்கான தளமாகும். சரியா, அடுத்து பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்திருக்கிறோம். நாட்டிலேயே முதல் முறையாக சிறார்கள் நடத்தும் பேரவை, சரியா, சிறுவர்களை இணைந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டப்பேரவை வந்து நடத்தியிருக்கிறாங்க. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், ஓகேவா. இந்தியாவிலேயே முதல் முறையாக ராஜஸ்தான் பேரவையினை சிறுவர்கள் நடத்தியுள்ளனர். குழந்தைகள் தினத்தை ஒட்டி, சரியா, தேசிய குழந்தைகள் தினம் நவம்பர் 14, அந்த நவம்பர் 14 தேசிய குழந்தைகள் தினத்தை ஒட்டி சிறார்களே முதல்வர், பேரவைத் தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் எம்எல்ஏக்களாக அமர்ந்து பேரவையை நடத்தியிருக்கிறாங்க. சாரி, எங்க ராஜஸ்தான் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதன்முறையாக சிறுவர்கள் அவங்களே ஒரு சிஎம் மாதிரியும் பேரவை, சரியா, ஸ்பீக்கராகவும் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவராகவும் எம்எல்ஏக்களாகவும் அமர்ந்து அவங்க உட்கார்ந்துருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டப்பேரவை நடத்தியிருக்காங்க இந்தியாவில் முதன்முறையாக. எந்த மாநிலத்தில்? ராஜஸ்தான். மறந்துடாதீங்க, கவனமாக இருந்துக்கோங்க. இந்த நிகழ்ச்சி எதற்காக நடத்தப்பட்டது? நவம்பர் 14 தேசிய குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு இது நடத்தப்பட்டது. அடுத்து கடைசி பாயிண்ட் என்ன தினத்திற்கானது பாருங்க. அகில இந்திய ஆட்சி மொழி மாநாடு, ஓகேவா, நடைபெற்ற இடம் வாரணாசி. பாருங்க, உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் அகில இந்திய ஆட்சி மொழி மாநாடு நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சரான அமித்ஷா கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போ அகில இந்திய ஆட்சி மொழி மாநாடு நடைபெற்ற இடம் வாரணாசி, அமைந்துள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம். சரி நண்பர்களே, நம்ம இதுவரைக்கும் பார்த்தது நவம்பர் மாதம் 14 மற்றும் இன்றைய தினமான நவம்பர் 15ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் மொத்த தொகுப்பு. ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா உட்காந்து ஒவ்வொரு லைனாக படித்து நோட்ஸ் எடுத்து கொடுக்குறேன். தயவுசெய்து பயன்படுத்திக்கோங்க. மறக்காம கையால் உங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க. மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.